திருவண்ணாமலையில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் உதயநிதி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க. உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் வீழ்த்த போவது உறுதி. அதற்கான பணிகள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு களமிறங்கணும், ஈடுபடணும். தினசரி வாக்காளர் பட்டியல வீடு வீடா போய் சரி செய்யுங்க, சரி பாருங்க. வாக்காளர் பட்டியல்ல தகுதியானவங்களை சேருங்க, போலி வாக்காளர்களை நீக்குங்க. உங்க பூத்துல இருக்கவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரா பழகுங்க. அவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை வரணும். அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க. உங்களால முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்ல மாவட்ட கழக செயலாளர்கிட்ட கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க. 2026 கழக அணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க, டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் தலைவர் அந்த முடிவு எடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை இங்க வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்க காப்பாற்றுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து வருகின்ற இந்த 8 மாதம் மிக மிக முக்கியமான மாதம். கழகம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கணும்னா இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய 41 தொகுதியிலையும் நீங்க வெற்றியை தேடி தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கழகம் 7வது முறையா ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ச்சியாக 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போறது உறுதினா இந்த பணிகளை நீங்க செஞ்சு காட்டியாக வேண்டும். இங்க ஏவா வேலன் பேசும்போது சொன்னார், நிச்சயம் வெற்றி பெறப்போது உறுதி. அது என்ன, இந்த இடத்தோட ராசி அப்படின்னாரு. இந்த இடத்தோட ராசியில எனக்கு நம்பிக்கை கிடையாது. நிச்சயம் நாம ஜெயிக்க போறது உறுதி. நம்முடைய தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சரா உட்கார போறது உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போது உறுதி. நான் எந்த நம்பிக்கையில சொல்றேன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் களப்பணியாளர்கள் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில நான் அந்த சொல்றேன். எனவே மீண்டும் இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.